தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 11,155 கோடி ரூபாய் கோரப்பட்ட நிலையில் வெறும் 1,651 கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. பேரிடர் ஏற்படும் போது ஒன்றிய அரசால் நிவாரண நிதி வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைந்த பின் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிவாரண நிதியில் பாரபட்சம் காட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதி மிகவும் குறைவான அளவே வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டிற்காக பேரிடர் நிவாரண நிதியாக 11,155 கோடி ரூபாய் கோரப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெறும் 1,651 கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு விடுவித்தது. இது கோரப்பட்ட தொகையில் வெறும் 14.81% மட்டுமே ஆகும். இதுவே பிற மாநிலங்களுக்கு அதிகப்படியான சதவீதத்தில் ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதியாக வழங்கியுள்ளது. குறிப்பாக பாஜக ஆளும் ஒடிசாவிற்கு 53.27% நிதியும், மத்திய பிரதேசத்திற்கு 31.72%, குஜராத்திற்கு 30.25% பேரிடர் நிவாரண நிதியாக வழங்கியுள்ளது புள்ளி விபரம் மூலம் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 11,155 கோடி ரூபாய் கோரப்பட்ட நிலையில் வெறும் 1,651 கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. பேரிடர் ஏற்படும் போது ஒன்றிய அரசால் நிவாரண நிதி வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைந்த பின் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிவாரண நிதியில் பாரபட்சம் காட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதி மிகவும் குறைவான அளவே வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டிற்காக பேரிடர் நிவாரண நிதியாக 11,155 கோடி ரூபாய் கோரப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெறும் 1,651 கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு விடுவித்தது. இது கோரப்பட்ட தொகையில் வெறும் 14.81% மட்டுமே ஆகும். இதுவே பிற மாநிலங்களுக்கு அதிகப்படியான சதவீதத்தில் ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதியாக வழங்கியுள்ளது. குறிப்பாக பாஜக ஆளும் ஒடிசாவிற்கு 53.27% நிதியும், மத்திய பிரதேசத்திற்கு 31.72%, குஜராத்திற்கு 30.25% பேரிடர் நிவாரண நிதியாக வழங்கியுள்ளது புள்ளி விபரம் மூலம் தெரியவந்துள்ளது.